என்னது டேயா? நீங்கெல்லாம் யாரு? உன் கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. மை டியர் பாய்ஸ், அட்டாக்! இவன் கைய கால முறிங்கடா. இல்ல யார்ல நீங்களா? எதுக்குல என்னைய வழி மறிக்கிறீங்க? டேய், உன் கேள்விக்கெல்லாம் என்னால பதில் சொல்ல முடியாது. உன் கைய கால முறிக்க போறோம். டேய் யார்டா நீங்களா? எங்க அண்ணனை என்னடா பண்றீங்க? டேய், இவனா வந்துட்டான்டா. இவனையும் சேர்த்து போட்டு அடிங்க. என்னது என்னைய அடிப்பீங்களா? இப்போ நீங்கெல்லாம் என்ன பாடுபடுறீங்கன்னு மட்டும் பாருங்க. ஹலோ எத்தே, சொல்லுங்க மர்மவனே. அந்த ஆனந்த் பையில அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்பிட்டீங்களா? ஆமத்தே எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டேன். எல்லா ஏற்பாடையும் பண்ணி முடிச்சிட்டு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். ஆட்கள் தோட்டத்துல நிக்கானுவேன், ஆனந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கானுவேன். மாப்பிள்ள வீட்டுக்கு வரும்போது பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ஆள் இல்லாத இடத்துல அடிச்சு போட்டுறியன்னு சொல்லியிருக்கானுவேன். மர்மவனே, ரொம்ப அடிச்சிர போறானுவே. மெதுவா அடிக்க சொன்னீங்களா? ஆமத்தே கைய காலம் முறிங்கலன்னு சொல்லியிருக்கேன். ஒரு வாரம் எழும்ப கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ரொம்ப அடிச்சு 6 மாசம் 8 மாசம் படுக்க வச்சிடாதீங்கன்னு சொல்லி வச்சிருக்கேன். அதனால லைட்டா தான் அடிப்பானுவ, எந்த பிரச்சனையும் வராது. மாப்பிள்ள ஒரு வாரத்துல எழுந்து நடந்துருவான். என் மர்மவனை அடிச்சதுனால தான் அந்த ஆனந்துக்கு இவ்வளவு கஷ்டமா? அவரை மட்டும் அடிக்காம இருந்திருந்தா அவனுக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்குமா? அவரை அடிச்சதுனால தான் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாகி போச்சு. இல்ல அக்காவாது என் பேச்சு கேட்டிருக்கணும். ஒருத்தரும் என் பேச்சு கேட்க மாட்டேங்கல. ஒரே ஒரு நாள் கல்யாணம் அன்னைக்கு மட்டும் என் மர்மவன் கண்ணுல படாம இருக்க சொல்லுங்கன்னு சொன்னேன். அதுக்கு முடியாது. என் மவன் தான் வரணும், மவன் தான் வரணும்னு குதிச்சாவ. வேற என்ன செய்ய முடியும்? அதான் ஆள் வச்சு அடிக்க சொன்னேன். நல்லா அடிக்க சொல்லுங்க. ஒரு வாரத்துக்கு எழும்ப கூடாது. ஏன்னா என் மர்மவனும் மகளும் மறு வீட்டுக்குலாம் வருவாங்கல்ல, அப்ப வந்து இவன் மூஞ்சி காட்டிட்டு நிக்க கூடாது. அதனால ஒரு வாரத்துக்கு எழும்ப முடியாத மாதிரி அடிச்சிட சொல்லுங்க மர்மவனே. சொல்லிட்டேன், எல்லாத்தையும் தெளிவானு சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். அங்கனே இருந்தா சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நேரத்துக்கு அடிச்சு முடிச்சிருப்பானுவேன். போன் போட்டு சொல்லுவானுவத்தே. நான் அதுக்கு பிறகு உங்ககிட்ட சொல்லி சரி மர்மவனே. எத்தே ரூபா வாங்குறதுக்கு வீட்டுக்கு வரட்டுமாத்தே? ரூபாய தந்துட்டேன்னா அவனுகிட்ட கொடுத்துருவேன். சொன்ன மாதிரி அவனோட வேலையை முடிச்சிருவானுவ. இப்பயே வீட்டுக்கு வரட்டுமாத்தே? மர்மவனே, இப்ப வராண்டவங்க மாமா வீட்ல இருக்காவே. என் மவனும் வீட்ல தான் கிடக்கானுவே. பத்தாததுக்கு என் மர்மவனும் இங்க தான் இருக்காளுவே. அதனால இப்ப வர வேண்டாம் மர்மவனே. அவனை அடிச்சு முடிச்சிட்டேன்னு போன் போட்ட பிறகு வந்து ரூபாய் வாங்கிடுங்க. சரிங்க தே, ரூபாலாம் ரெடியா இருக்குல்ல? அதெல்லாம் ரெடியா இருக்கு மர்மவனே. வேலையை முடிச்சிட்டோன்னு சொன்னவனா பணத்தை கொடுக்க நான் ரெடியா இருக்கேன். எத்தே அந்த விஷயத்துல உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம் தே. நான் அனுப்புன ஆட்கள் கெட்டிக்காரனுவேன். நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும், அப்படியே செஞ்சிருவானுவேன். வேலையை முடிச்சிட்டு போன் பண்ணுவானுவ பாருங்க. சரி மர்மவனே, அவனு போன் போட்டானுவனா என்கிட்ட சொல்லுங்க. சரி தே, அப்போ வச்சிட்டுமா? சரி மர்மவனே, வைங்க. எப்பாடா, நான் நினைச்ச மாதிரி எனக்கு 45,000 கிடைக்க போகுது. இப்பதான் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. 45,000 பணத்தை எங்க கொண்டு போய் வைக்கலாம்? பையில வச்சா மாட்டிக்கிடுவோம். பேசாம நம்ம வீட்டுல கொண்டு போய் வச்சிருவோம். அங்கேயும் செல்லமா பார்த்துட்டானா ஏதாவது கேப்பால, அவளுக்கு தெரியாம தான் ஒளிச்சு வைக்கணும். நிச்சயத்தன்னைக்கு நான் ஆனந்த் பையில வீட்ல இருன்னு சொன்னேன். அதே மாதிரி கல்யாணத்துக்கு அந்த பையன் வீட்ல இருந்திருந்தானா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்குமா? இப்போ ஆடிப்பட்டு வீட்ல வந்து கிடக்க போறான். இதுக்கு தான் நான் சொல்லும் போதே கேட்கணும். அக்கா ஒரு பக்கம் கோபடியா, அந்த லட்சுமணன் ஒரு பக்கம் கோபடியா. என் புருஷன் எல்லாத்துக்கும் மேல பேர வந்து சரோஜ கோமரி. என் தங்கச்சி புருஷன் வந்தாதான் வருவேங்க. அப்படி என்ன தங்கச்சி புருஷன் மேல இல்லாத பாசம் வந்து குதிச்சிட்டு நேத்துதான் அவன் தங்கச்சிக்கு புருஷனா இருக்கான். அதுக்குள்ள பாசம் ரொம்ப தான் ஆடுது. எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சுதான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். நான் ஒரு வார்த்தை சொல்லும் போது யாராவது காது கொடுத்து கேட்டிருந்தா நான் இந்த மாதிரி முடிவு எடுத்திருப்பேனா? யாரும் கேட்கல. அதான் இப்ப ஆள் விட்டு அடிக்க வச்சிருக்கேன். நல்லா அடி வாங்கட்டும். அப்பதான் ஒரு வாரத்துக்கு அவன் எழும்ப மாட்டான், என் மருமகன் கண்ணிலே முழிக்க மாட்டான். என் பிள்ளைய அப்பதான் அங்க போய் நிம்மதியா வாழ முடியும். இவ்விய பிள்ளைகளெல்லாம் நல்லா இருக்கணும், என் மகன் வாழ்க்கை மட்டும் நல்லா இருக்க கூடாதுன்னு அக்காவுக்கு ஆசை. அதனாலதானே எனக்கு அவ்வளவு கோபம். என் மகன் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வருவான்னு சொன்னாவே. இப்ப அடிபட்டு ஆஸ்பத்திரியில போய் கிடக்க போறான். அவனை எப்படி கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வராமன்னு நானும் பாக்கேன். அம்மா அம்மா அம்மா. வாப்பா சுப்பிரமணி. ஆனந்தி வந்துட்டியா? சரி, 2 பேரும் கையை கழுவிட்டு வாங்க, சாப்பிடுங்க. ஏம்மா தோட்டத்துல இருந்து வரும்போது நீ 4-5 பேர் சூழ்ந்து அடிக்க வந்துட்டானுமா? என்னைய சொல்லியா? அடிக்க வந்தானுவலா? உன்னை அடிச்சு விட்டானுவலா?
இல்லம்மா சுப்பிரமணி அந்த நேரத்துக்கு கரெக்டா வந்துட்டான். அவன் தாம்மா வந்து என்னை காப்பாத்தின. அவன் வரலன்னா அடிச்சு போட்டிருப்பான்வே. அவனு 4-5 பேர் இருந்தான்வே. என்னால அவனால திருப்பி அடிக்கவும் முடிஞ்சிருக்காது. என்னப்பா சொல்லியா? உனக்கு அப்படி யார் எதிரி? 5-6 பேரை கூட்டிட்டு வந்து அடிக்க வந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஏய்யா லட்சுமணாங்க வா. சீக்கிரமாங்க வாயா. தம்பி இவனை அடிக்கக்கு வந்தானே என்ன ஏதுன்னு கேளு. என்னதே குழந்தைன அடிக்க வந்தாவள என்னத்தை சொல்றிய? ஆமால ஆனந்த தோட்டத்துல இருந்து வரும்போது 4-5 பேர் வந்து சூழ்ந்துட்டான்வல அடிக்கிறதுக்கு. நம்ம சுப்பிரமணி தான் அந்த நேரத்துக்கு வந்து கரெக்டா காப்பாத்திருக்கான் அவனை. இல்லன்னா ஒதுக்குப்புறமா அடிச்சு போட்டுட்டான்வன அவனை யார் பார்த்தது? எம்மா என்னாச்சுமா என்னாச்சு? ஏய்யா லட்சுமணா தம்பி யாரோ அடிக்க பார்த்திருக்காவையா. என்னது தம்பி அடிக்க பார்த்தாவளா? தம்பி ஆனந்து என்னப்பாச்சு? என்னே ஒன்னும் இல்லைண்ணே பயப்படாதுங்க. நான் தோட்டத்துல இருந்து சாப்பிடக்கு வீட்டுக்கு வந்துகிட்டு இருந்தேனா, அப்போ 4-5 பேர் வந்து என்னைய சூழ்ந்துகிட்டானோ அடிக்கிறதுக்கு. மாமா உங்களை அடிக்கிறக்கா? ஆமா சரோஜினி. அந்த கூட்டத்துல ஒருத்தன் இவன் கை காலெல்லாம் உடைங்கல அப்படின்னா எல்லாரும் என்னைய அடிக்கிறதுக்கு ரெடியா வந்தானுவன். அதுக்குள்ள சுப்பிரமணி வந்துட்டான். நல்ல வேளை எந்த அடியும் உலகுக்கு முன்னால சுப்பிரமணி வந்து காப்பாத்திட்டான். இல்லைன்னா கை காலம் உடைச்சிருப்பான்வன். நான் தனியா வந்ததுனால அவனால அடிச்சிருக்கவும் முடியாது. சுப்பிரமணி யார் அவனுவ? தெரியலண்ணா. அவனோட இப்ப எங்கப்பா பிடிச்சு கட்டி வச்சியலா? இல்லண்ணா நான் போனதான் அடிக்க ஆரம்பிச்சிட்டேனா ஒருத்தனா விழுந்து ஓடிட்டான். பிடிக்க முடியலண்ணா. என்னப்பா நீங்க 2 பேர் இருந்திருக்கீங்க, ஒருத்தனையாவது பிடிச்சிருக்க கூடாதா? என்ன ஏதுன்னு விசாரிச்சிருக்கலாம்ல? அண்ணா அவனுல அடிச்சுட்டு இருக்கும்போது ஆனந்த அண்ணனை கீழே தள்ளி விட்டான்வன். அண்ணனை தூக்கறதுக்காக நான் ஓடினேன்னா அதுக்குள்ள எல்லாரும் எஸ்கேப் ஆகி ஓடிட்டான்மண்ணா. ச்சே ஒருத்தனையாவது பிடிச்சிருக்கலாம்ப்பா. எவன் என்ன ஏதுன்னு தெரியலையே. ஏன் தம்பி மேல கை வச்சிருக்கானுவ? இத சும்மா விடக்கூடாதே. மாமா எனக்கு பயமா இருக்கு மாமா. ஏனி நீங்க தோட்டத்துக்குலாம் போவாதங்க. சரோஜினி இதுக்கெல்லாம் பயந்தா முடியுமா? வேற யாரையா அடிக்கிறதுக்கு தான் என்னை அடிக்க வந்திருப்பான்னு நினைக்கேன். எனக்கு யார் கூட பாக இருக்கு? அப்படி யார் கூடயும் சண்டை பாக எல்லாம் கிடையாதே. அதானே என் தம்பி தங்க கம்பி யாருகிட்டயும் வம்பு தும்புக்கு போக மாட்டான். அவனை வந்து அடிக்க வந்திருக்கானுவன்னா எவனும் அவனுவ ஒருத்த அமிட்டு இருந்தா கூட விசாரிச்சிருக்கலாமே. தம்பி ஆனந்து என்னண்ணே? இது தெரியாம நடந்த மாதிரி எனக்கு தோணல. உன்னை அடிக்கிறதுக்காக தான் அவனு வந்திருப்பானுவேன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 4-5 பேர் வந்தானுவேன்னு சொல்லியல்ல, அப்படின்னா உன்னை வேணும்னே அடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கானுவேன். நீ அந்த வழியா தான் வீட்டுக்கு வருவான்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சிருந்து காத்திருந்து அடிச்சிருக்கானுவேன். என்னே யாரு கூட எனக்கு சண்டை இல்லைண்ணே. அப்படி இருக்கும்போது என்னை அடிக்க எப்படின்னு வந்திருப்பான்வ. வேற யாரையாவது அடிக்க வந்துட்டு அடையாளம் தெரியாம தான் என்னைய சூழ்ந்திருப்பான்னு நினைக்கேன். இல்லப்பா இத சும்மா விடக்கூடாது. சுப்பிரமணி அவனுல நீ பாத்தியா? நல்லா அடையாளம் காட்டுவியா? கண்டிப்பா காட்டுவேண்ணா. அவனுல இதுக்கு முன்னாடி பாத்திருக்கியப்பா? அது வந்து நான் ஒரே ஒருத்தனை மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுது. வேற மத்தவங்க எல்லாம் புதுசா தான் இருந்தது. ஓஹோ அப்படியா, சரி சரி. தம்பி ஆனந்து நீ அவனோட எங்கேயாவது பார்த்த மாதிரி உனக்கு தோணுதா? இல்லண்ணே இவனுல நான் பார்த்ததே இல்ல, புதுசா தான் இருக்கான்வ. சரிப்பா வாங்க, முதல்ல நம்ம 3 பேரும் போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துருவோம். இதுக்கு மேலேயும் தோட்டத்துக்கு போகும்போது வரும்போது இதே மாதிரி பார்த்துட்டு இருந்துட்டு அடிக்க வந்தாவணும்னா என்ன செய்யறது? இன்னைக்கு சுப்பிரமணி வந்தா உன்னை காப்பாத்திட்டான், நாளைக்கு நீ தனியா வருவா, உன்னை யார் காப்பாத்துறது? அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுதான்ப்பா. சரி வா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வருவோம். ஆமா மாமா யாருன்னு கண்டுபிடிக்கணும் கம்ப்ளைண்ட் கொடுங்க. ஆமாப்பா சுப்பிரமணியும் கூட கூட்டிட்டு போங்க. இது சரியில்லை. இனி ஒரு நாள் இந்த மாதிரி எவனும் பண்ணாம இருக்கணும். அதனால போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதான் நல்லது. சரிம்மா. ஆனந்து வா போவோம். தம்பி சுப்பிரமணி நீயும் கூட வாப்பா. சரிண்ணா வாங்க போ. யாரா இருக்கும் அவனுவே? என் பிள்ளை அடிக்க வந்திருக்கானுவே. இவ்வளோ நாளா என் பிள்ளைகள நாங்கள தோட்டத்துக்கு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். யாரும் ஒரு வார்த்தை பேசினது இல்ல, அடிக்க வந்தது இல்ல. இன்னைக்கு நடந்திருக்கிறத பார்த்தா புதுசால இருக்கு. எப்பே இப்பலாம் இந்த வீட்ல நடக்கிற விஷயம் புதுசாவும் தினுசாவும் தான் இருக்கு. வர வர இங்க என்ன நடக்குனே தெரியல. எல்லாம் வித்தியாசமா தான் இருக்கு. நானும் ஆனந்த் குழந்தைனுக்கும் சரோஜினிக்கும் கல்யாணம் முடிஞ்ச நாள்ல இருந்து பார்த்துட்டே தான் இருக்கேன். எல்லாமே வித்தியாசமா தான் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா பூ மாதிரி காணாம போறா. திடீர்னு பார்த்தா 2 லட்சம் பணம் பைக்ல வந்து உட்காருது. அப்புறம்
எதுவும் சொல்லண்டா, வீட்டுக்குள்ள பிரச்சனை வேண்டாம் தான் நான் அன்னைக்கு சும்மா விட்டேன் உன்னைய. சரோஜா வேற இருக்காளே, அவளும் வாய் துடுக்க பேசுவாளேன்னா சண்டை வேண்டாம்னு விட்டேன். நான் எப்போதும் பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைக்காத. இதுக்கு மேல இந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு இருந்தான்னு வச்சுக்க, நல்லா இருந்துக்கிடாது சொல்லிவிட்டேன். என்னையவே சொல்லுங்க எல்லாத்துக்கும். இந்த வீட்ல நான் மட்டும் ஒரு நல்லது சொல்லிடக்கூடாது. நல்லது சொன்னா யார் வேண்டாம்னு சொல்ல போறா? சொல்லியது பூரா குதர்க்கமாவும் தப்பாவும் இருக்கு. ஏல ரோசா, குசுப்பு பண்ணியது ஒண்ணும் சரியில்லை சொல்லிவிட்டேன். வாயில இருந்து வார வார்த்தை பூரா யாரையாவது காயப்படுத்திய மாதிரி தான் இருக்குது. அன்னைக்கு அப்படிதான் செல்லம்மா கூட சேர்ந்துக்கிட்டு கொண்டு போய் அவர் ரூம் வாசல்ல எண்ணெய் ஊத்தி விட்டுருக்கா. இன்னைக்கு பாரு, அவ புருஷனை ஆள் வச்சு வர அடிச்சிருப்பாங்க மாதிரியே பேசிட்டு இருக்கா. சரோஜினி அவ புருஷனை ஆள் வச்சு அடிப்பாளோ, இல்ல அவன் தங்கச்சி தான் புருஷனை ஆள் வச்சு அடிப்பாளா? உன் தங்கச்சி மட்டும் எதுக்கு இப்படி வித்தியாசமா பேசிட்டு தெரியா? எப்ப பாரு சரோஜினி போல கரைச்சு குடிக்கதான் செய்ய. கல்யாணம் முடிஞ்சு வந்ததுல இருந்து நானும் பார்த்திருக்கேன். எப்ப பாரு கொடுன்னு நினைக்க. அவட்ட சொல்லி வை சொல்லிவிட்டேன். என்னால ஒரே மாதிரி இருக்காது, ஒத்து வராது சொல்லிட்டேன். சரிட்டே கோபடாங்கன்னு சொல்லி வைக்கேன். எம்மா சரோஜினி, அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. நீ எதையும் நினைச்சு வருத்தப்படாத, கவலைப்படாத. குசுப்பு இப்படிதான் வாய் துடுக்க ஒன்னு பேசிட்டு இருப்ப. உள்ள ஒன்னும் பெருசா வச்சுக்கிற மாட்டா, அவளை நினைச்சு நீ ஒன்னும் வருத்தப்படாத. இல்ல தே, இன்னைக்கு மாமாவை யாராவது அடிச்சிருந்தவனா என்ன பண்ணிருக்க முடியும்? எவ்வளவு கஷ்டமா போயிருக்கும். அதை நினைக்கும் போதுதான் வருத்தமா இருக்கு தே. ஏலாதான் ஒன்னும் ஆவல, சுப்பிரமணி காப்பாத்திட்டான்ல. கடவுள் அப்படிலாம் நம்மள கைவிட மாட்டாரு. கொஞ்ச நாளைக்கு தோட்டத்துக்கு ஒரு தனியா அனுப்பண்டா தே. சரிலா, லட்சுமணி போகும்போது கூட்டிட்டு வர சொல்லி. சரி தே. புருஷங்காரனு கொண்டனோனே அவ வருத்தப்பட்டுக்கிட்டு போறா. இவளை போய் குறை சொல்லிட்டு தெரியும் அந்த குசுப்பு. என்னத்த சொல்லனே தெரியல. செல்லம்மா, நான் அப்படி என்ன தப்பா சொல்லிட்டேன்? அவ வந்ததுக்கு அப்புறம் தானே இந்த வீட்ல ஒரு பிரச்சனையா நடந்துட்டு இருக்கு. ஆமா மைனி, நீங்க சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. நீங்க கரெக்டா தான் சொன்னீங்க. பேரவ அத்தை எதுக்கு செல்லம்மா இப்படி பேசியாவ? அவளுக்கு எதுக்கு ரொம்ப ஜாலரா போடியாவ அத்தை? பெரிய இவாவா எரிச்சலா வருது செல்லம்மா. எல்லா பிரச்சனையும் அவ இந்த வீட்டுக்கு வந்த பிறகுதான் நடக்குது. நானும் ஒண்ணு கவனிச்சிட்டு தான் இருக்கேன். உனக்கு கல்யாணம் முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? இல்ல மைனி, அவ வந்ததுக்கு அப்புறம் தான் என்னமோ நடந்துட்டு இருக்கு. உன் புருஷனும் அவளுக்கு தான் உதவி செய்யாரோன்னு எனக்கு தோணுது. என்ன மைனி இப்படி சொல்லிட்டியே? ஆமா செல்லம்மா, அன்னைக்கு ஆம்லெட் போட்டு கொடுத்தால, அதை வச்சுதான் சொல்றேன். உன் புருஷனுக்கு அவ தான் பாட்டில் வாங்கி கொடுக்கறா. பணம் கொடுக்கறதும் அவதான். அவளுக்கும் எங்க இருந்து மைனி பணம் வரும்? இந்த மாதிரி யாருக்கும் தெரியாம திருடினா பணம் வரதான் செய்யும். சொல்ல முடியாது செல்லம்மா, இந்த வீட்ல இருந்து கூட பணத்தை திருடி இருப்பா. அதான் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு தெரியா. அவனு சொல்லட்டுமா, அவ புருஷனை அடிக்க ஆள் அனுப்புறது அவ்வளவுதான் இருக்கும். மைனி, சொந்த புருஷனை யாராவது அடிக்க ஆள் அனுப்புவாங்களா? இவ அனுப்புவா செல்லம்மா. இவ குணமே ஆவாது. நம்ம எத்தனை விஷயம் பார்த்திருக்கோம் இவளை பத்தி. சரியான விளங்காதவா. இந்த விஷயம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இவதான் அடிக்க ஆள் அனுப்பியிருப்பான்னு எனக்கு இப்பயும் தோணுது. மைனி அழுதால மைனி, அதெல்லாம் நடிப்பு. குழந்தை பெத்தவிய அத்தை தான். அவியலே குத்துக்கல் மாதிரி நிக்காவ. அதுக்காக குழந்தை மேல பாசம் இல்லைன்னு கிடையாது. குழந்தைக்கு எதுவுமே ஆகல, அவர் மேல அடியே உழலன்னு அத்தைக்கு புரிஞ்சிட்டு. ஆனா இவ நாடகக்காரி. அடியே படல, அடிபடாமலே இவளுக்கு அழுக வந்துட்டான். மனசு ரொம்ப கஷ்டமாயிட்டான். என் புருஷனை நீ வெளியே அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. எல்லாம் நாடகம் செல்லம்மா. இவ வந்த புதுசுல புருஷனை எப்படி மதிச்சான்னு நம்மளுக்கு தெரியாது. அத்தை கத்திக்கிட்டே இருப்பா, புருஷனுக்கு போய் சோத்த போட்டு கொடுன்னு. அந்த ரூம்குள்ளே தானே கடந்துட்டு இருந்தா. இப்ப என்னவோ நல்லவா திருந்திட்டான்னு நடிச்சுட்டு தெரியா. மைனி, ஏன் தம்பி எதுக்காக ஆள் வச்சு அடிக்கணும்? அதுல ஏதாவது காரணம் இருக்கும் செல்லம்மா. புருஷன் கைய காலைய முறிக்க சொல்லியிருக்கா. கைய காலை முறிச்சு வீட்டுக்குள்ள போட்டா தானே இவ காலடியில அவர் கிடப்பாரு. புருஷனை நல்லா பாக்கான்னு அத்தை சொத்தை எழுதி வச்சிருவாங்கன்னு நினைச்சிருப்பா. மைனி அப்படி இருக்குமோ? ஆமா செல்லம்மா, எனக்கு என்னமோ அப்படிதான் தோணுது. புருஷன் கை கால் வழங்கலன்னு சொல்லி சொத்தை எல்லாத்தையும் அவ பேர்ல எழுதி வாங்கிடுவா. பிறவே நம்ம எல்லாரையும் வீட்டை விட்டு அடிச்சு துரத்திடுவா. ஏன் ஆனது குழந்தைனையும் துரத்திட்டு அவ அக்கா, அவங்க அம்மா எல்லாரையும் கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு கும்மி அடிச்சிட்டு இருப்பா. சரியான விளங்காதவளால இருக்கா. ஆமா செல்லம்மா, வந்ததுல இருந்து எல்லா பிரச்சனையும் நடக்குது. இதுக்கு முழுக்க காரணம் அவளாதான் இருக்கும். மைனி, எதுக்கு நான் என் புருஷனை போய் ஒரு வார்த்தை கேட்டு வந்துறிய மைனி? ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த நிறைய பிரச்சனையில அவர் தான் மாட்டியிருக்காரு. இதுலயும் அவளுக்கு எதுவும் தொட பண்ணியலன்னு நான் போய் கேட்டுட்டு வரேன். போச்சலமா, சீக்கிரமா போய் கேளு. அப்பதான் உன் புருஷனை நீ காப்பாத்த முடியும். இந்த சரோஜினி ஏதாவது பண்ண சொன்னாலான்னு கேளு. அவளை மாட்டி விட்டாதான் உன் புருஷனை காப்பாத்த முடியும். போச்சலமா. சரி மைனி, எனக்கும் அவர் மேலதான் ஏதோ சந்தேகமா இருக்கு. நான் போய் கேட்டு வரேன். கண்டிப்பா அந்த சரோஜினி தான் பண்ண சொல்லியிருப்பா.
இவருக்கு சரக்கு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு ஆள் ரெடி பண்ண சொல்லி இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்த விஷயத்தை நம்ம சும்மா விடக்கூடாது. அத்தை முன்னாடி நிரூபிச்சே ஆகணும். அந்த சரோஜினி